இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஜிம்மோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போறோம். ரிவெஞ்ச் மேரேஜ் ஃபைனல் பார்ட். ஸோ நான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஃபைனல் பார்ட் போடுறேன்னா, இந்த எஃப்எஃப்க்கு ஏன்னு தெரில. அந்த அளவுக்கு வியூஸ் இல்ல. ஸோ அதனால என்னால இதுக்கடுத்து இத கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால நான் இதுக்கு ஒரு எண்ட் கார்ட போட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் சேம் டைம் இதுக்கு அடுத்தாவது ஜிம்முக்கு ஒரு நல்ல எஃப்எஃப் வந்து நான் கண்டிப்பா குடுப்பேன். பட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் என்னால பண்ண முடியும். எனக்கு ஒரு ஒரு உற்சாகமா இருக்கும். நீங்க அவ்வளோ வியூஸ் குடுக்கும்போது, நான் ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்ணி, இன்னும் நெறையா நல்ல ஸ்டோரீஸ்லாம் ரைட் பண்ணி சொல்ல ஆரம்பிப்பேன். பட் நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, நானுமே அப்போ இவ்வளோ தான் போகுதா அப்படின்னு என் ஸ்டோரியும் டல்லா தான் போகும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சப்போர்ட்ட குடுங்க. ஓகேவா? ஸோ போன பார்ட் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜிம்னு வந்து டேரக்ட்டாவே சொல்ட்டான். "நீ தான் என் தம்பி சாவுக்கு காரணம்" அப்படின்னு. ஆகாகாரியை பார்த்து அவளும் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பார்ட்ட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டூ த ஃபைனல் பார்ட். இங்க பார்ரி, என் பொண்டாட்டி உன்ன பத்தி பேச தகுதி உனக்கு இல்லவே இல்ல. நான் பண்ண தப்பு. நீ நெனச்சு அவள தூக்கிட்டு போய் கஷ்டப்படுத்துனது. அது ஒண்ணு தான் எனக்கு கில்ட்டி. மத்தபடி நான் உன்ன ட்ரீட் பண்ண விதத்துல எனக்கு எந்த வித கஷ்டமும் இல்ல. இப்பமாவது புரிஞ்சுக்கோ. கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. உன் பணத்தாசையால ஒரு உயிர் போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு இப்படியே மோசமா பேசிவிட்றான். இதில அவங்க அம்மாவ பார்த்து, ஏதோ என் பொண்ணு அப்படி இப்படி கீழ் ஏதோ கீழ் மட்டத்துலேருந்து வந்த மாரி பேசுனீங்களே. ஆனா எனக்கு தெரிஞ்சு வாயன் தான் இப்ப என் கண்ணுக்கு வசதியா தெரிறா. ஆனா இவ ம்ஹ்ம். அப்படி ஏதோ கீழ கிடக்குற. ஆஹா! ஒரு சாக்கடை மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்க பொண்ண பார்த்தா. நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்ல. ஒரு வகையில அவ இந்த மாரி மாறுனதுக்கு காரணமும் நீங்க தான். அது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, என் தம்பி சாவுக்கு காரணமே இவ தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவ்வளோதான், அவளுக்குலாம் ஒரு மாரி இடி விழுந்த மாரி இருக்கு. நம்ம இவ்வளோ பெரிய கெட்டவளா இருந்திருக்கோமா அப்படின்னு திருந்திட்டாளா இல்லையான்னு தெரில. பட் ரொம்ப அப்படியே ஒரு மாரி அப்செட்டா ஃபீல் பண்றா. ஆனா வாணிக்கு இத கேட்டதும் அழுகையா வருது. அவ பாட்டுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஜிம்முனுமே வாயன பார்த்து, "என்ன? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? விடு." "இல்ல சிம்மன். அது அது என் அக்கா இப்படிலாம் பண்ணுவான்னு. அதுக்காண்டி நீ இவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பான்லாம் எனக்கு தெரில. நான் நெனச்சேன் உனக்கு உன் தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் போல அப்படின்னு தான் நெனச்சேன். ஏன்னா, நானும் என் அக்காவும் கூட பிறந்தவங்க தான். பட் வேற வேற அம்மாவுக்கு பொறந்தோம். அதனால எனக்கு அந்த கூட பிறந்த பாசம் எப்படின்னு தெரில. பட் உனக்கு அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் உன் தம்பிய நீ தான் வளர்த்துருக்க. ஒரு அம்மா அப்பா இடத்துலேருந்து நீ வளர்த்துருக்க. உனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உன் தம்பி மட்டும் தான் இருந்திருக்கான். ஆனா, நீ அவன இழந்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது சிம்மன். எனக்கு இப்ப தான் புரியுது நீ அவ்ளோ கோவத்த காட்டுனதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு. சாரி ஜிம்மன் அப்படின்னு. அவளுமே சாரி கேட்குறா. பட் ஜிம்மனால என்ன சொல்ல முடியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்படியே உன்ன ஹக் பண்ணி, சரி விடு. இதுக்கடுத்து நீ எத நெனச்சு ஃபீல் பண்ணாத. இதுக்கடுத்து நம்ம லைஃப்ப நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஐலேண்ட்ல போய். ஓகேவா? அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஜாலியா பேசுறாங்க. வாயினுமே அதுக்கு சரி அப்படின்ன மாரி சொல்ட்டா. அப்ப தான் இந்த விஷயத்தையும் சொல்றா. ஜிம்மன், நான் உனக்கு ஒரு நியூஸ் சொல்லணும். என்ன நியூஸ்? குட் நியூஸா என்ன? ம். ஆமா. என்ன? என்ன லவ் பண்றியா? அதான் சொல்லப் போறியா? ஆமா. ஆனாலும் இது அத விட கொஞ்சம் பெரிய சர்ப்ரைஸ் தான் உனக்கு. எனக்கு நீ என்ன லவ் பண்றங்கிறத தெரியறத விட பெரிய சர்ப்ரைஸ்லாம் அப்படி என்னடி சர்ப்ரைஸு? புரியலையே. அது அது ஜிம்மன், அது வந்து நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன். என்ன? என்னடி சொல்ற? என்ன சொன்ன வாயன்? எனக்கு கேட்கல. சரியா கேட்கல. நீ சொல்லு. அதான் ஜிம்மன், நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன். அப்போ வாயன், நான் அப்பாவ போறேனா? ம். ஆமா. நீ ஹாப்பியா ஃபீல் பண்றியா என்ன? பின்ன இருக்காதா? நீ என்ன பைத்தியமா? நிஜமாவே நான் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். எனக்கு எவ்வளோ வாயன அப்புன்ட்டு அவன் வாயன ஹக் பண்ணி அப்படியே நெத்தில கிஸ் பண்ணி, எனக்கு நீ யாருமே இல்லைன்னு நெனச்சேன். ஆனா நீ என் லைஃப்ல வந்த. இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக போகுது. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு நெனச்சு நான் சந்தோஷப்படுறேன் வாயன். ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். தேங்க் யூ வாயன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் வாயன், ஐ லவ் யூ. லவ் யூ டூ ஜிம்மன்.
லவ் யூ டூ ஜிம்மல் அப்படின்னு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி இப்போவுமே அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா? ஸோ அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஜிம்னு வந்து ஒரு பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. வானோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஷயத்தை கேள்விப்பட்டு. அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. வானோட அப்பா வராரு. பட் வானோட ஸ்டெப் மாமும் அக்காவும் வரல. ஏன்னா இப்போ அவள் வந்து ரொம்பவே மூட் அப்செட்டில் இருக்கா போல். ஸோ எங்கேயோ கிளம்பி போயிட்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எங்கே போயிட்டா அப்படிங்கிறது வானுக்கும் தெரில, ஜிம்னுக்கும் தெரில. சேம் டைம் அதை பற்றி அவங்க கேர் பண்ணிக்கவும் விரும்பலை. ஸோ அவங்க பாட்டுக்கு அந்த பார்ட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிம்மனுக்கு வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய கம்பெனிஸ் அதெல்லாம் இருக்கும். அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பான். அவங்கெல்லாம் வந்து வாயினை வந்து ரொம்பவே காங்கிராக்ஸ்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாயின் இவங்கெல்லாம் பார்த்து இவங்களாம் ஒர்க்கர் தானே அப்படின்னு மதிக்காமல் கூட வந்திருக்கலாம். பட் வாயின் அப்படி இல்லவே இல்லை. அவங்க எல்லாருக்குமே நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறா. அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பழகுறா. இது எல்லாமே ஜிம்முனுக்கும் பிடிச்சிருக்கு. அங்கே இருக்கிறவங்களும் ரொம்ப வித்தியாசமாக வாயினை பார்க்குறாங்க. வாயினுமே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி சரி போய் சாப்பிடுங்க அப்படின்னு வாயின் எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்க. ஜிம்முன்னு தான் வாயினை போய் பார்த்து, அவனுங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் சரியா? என் குழந்தை எனக்கு முக்கியம்டி. அதை விட முக்கியமாக நீ எனக்கு முக்கியம், புரியுதா? ஸோ ரெஸ்ட் எடுப்போ. இல்லை ஜிம்மன், எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கே பாருங்கள், இந்த பாடி கார்ட்ஸை நீ இத்தனை நாள் பத்திரமா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள ஒழுங்காக பார்த்துக்க வேணாமா? அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கோங்க. சரி சரி அவங்க எல்லோரும் நான் சாப்பாடு சொல்கிறேன், நீ ஒழுங்காக இரு அப்படின்னு அவளை எல்லா இடத்துலையும் ரொம்ப வேலை பார்க்க விடாமல் உட்காந்து அவளை ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்கா. அவளுக்கு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது வானோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டக்கு வந்து உட்காந்துட்டு, வான் என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, நீ சந்தோஷமாக இருப்பியா இல்லையா அப்படின்னு ரொம்பவே யோசித்தேன். ஆனால் நீ இப்போ இருக்கிறத பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குவேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்கம்மா. என்னம்மா பேசாமல் நீ என் கூட ஐலாண்ட் வந்துடுறியா? நானும் ஜிம்மும் நாளைக்கே எங்கள் கிளம்பி போயிடுவோம். இதுக்கடுத்து எங்கள் லைஃப்பை நாங்கள் அங்கே தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். நீயும் வந்துடுற என் கூட. இல்லைம்மா அது நல்லா இருக்காது. நீயும் புருஷன் கூட இருக்க போகிற. அவன் கூட உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிற. அதுவும் புதுசாக. திருப்பியும் உன் லைஃப்பில் ஒரு புது உறவு வந்திருக்கு, உன்னோட குழந்த. ஸோ உன்னை பார்த்துக்கோ. அம்மா அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேன், புரியுதா? ஏம்மா நீ தனியாக எப்படி இருப்ப? நான் எங்கம்மா தனியாக இருக்கேன். நம்ம வீடு இருக்குது, நம்ம தோட்டம் இருக்குது, அதை பார்த்துட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு ஆன்ட்டிஸ்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ நான் அப்படியே எனக்கு டைம் பாஸ்லாம் ஆயிரும், அவங்களும் பார்த்துருப்பாங்க. ஓகேவா? நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா சரிம்மா அப்படின்னு வாயனும் சரி எனக்கு டயர்டாக இருக்குன்னு தூங்க போயிட்டா. ஜிம்னு அவளை தூங்க வைக்கிறான். அப்படியே மறுநாள் காலைல அவங்க எல்லாம் அப்படியே கிளம்பி நேராக அந்த ஐலாண்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இப்படியே அவளோட டேஸ் வந்து செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. இப்படியே ஒரு 3 months ஆகிருக்கும். வாயனுக்கு வந்து இப்போது வகுரில் அந்தளவுக்கு தெரிய ஆரம்பிக்கல. இப்போ கொஞ்சமாக லைட்டாக தான் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கே ஜிம்முன்னு வந்து, என்ன ஐடி 3 மாதத்துல நீ குண்டா தெரியுற? ஆ குண்டாவா தெரியுற ஜிம்மன்? ஆமாம் வாயன், நீ குண்டா தான் தெரியுற. இப்போ பாரு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கல, அப்படி தாண்டி இருக்கும். வாக்கிங் வா, கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணால் கேட்குறியா? போங்க ஜிம்மன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு ஏதோ இவன் மாதிரி பெரிய தூங்குற. ஜிம்மன் நீங்கள் காலங்காத்தால 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வந்து வாக்கிங் வா, ஜாக்கிங் வான்னா யார் வருவா? ஓ அதான் மேடம் அப்படி நல்லா பூசணிக்காய் மாதிரி வெறுத்திருக்கேடி. இப்பெல்லாம் பேசாதீங்க. இப்பெல்லாம் பேசுகிறது உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா? யார் சொல்லிக் கொடுக்கணும்? உங்களை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வருதுடி. சும்மா இருக்குது ஜிம்மில் அப்படின்னு 2 பேரும் அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் காலிங் பண்ணுறீங்கிற சத்தம். என்னடா நம்ம வீட்டுக்கு யாரா வந்திருக்கா அப்படின்னு ஜிம்முன்னு தான் போய் கதவை திறந்து பார்க்குறான். பார்த்தா அக்கா கறி தான் வந்திருக்கா. அவளை பார்த்து தான் எதுவும் பேசலை. உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிட்டான். வாயின் அப்படியே மேலேருந்து கீழே, ஜிம்மன் யார் வந்திருக்கா? நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க யார் அப்படின்னு கீழே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அக்கா வந்திருக்கான்னு. ஆனால் வாயின் வந்து அவளை பார்த்து பெருசாக கோவம்லாம் பண்ணல, மூஞ்சி தூக்கி வச்சுக்கல. உடனே ஓடி போய், எப்போ வந்த? எப்போக்கா வந்த? இப்போ தான் வாயின் வந்தேன், உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ எத்தனை மந்த்ஸ்? இப்போ 3 months ஆகுதுக்கா. சரி உடம்பு ஒழுங்காக பார்த்துருக்கில்ல? நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் இப்படி இருக்க? உடம்புலாம் அழைச்சி போன மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். என்ன ஹெல்ப்? அது அவனோட சமாதி எங்கே இருக்குது, அதை நான் பார்க்கணும். அக்கா அது அது ஜிம்மன் அவர்கிட்ட கேட்டு சொல்லு. சொல்கிறா அப்படின்னு நேராக ஜிம்மன் கிட்டே வந்து, ஜிம்மன் என்ன உங்கள் அக்கா எதுக்கு வந்திருக்கா? அவள் உங்கள் தம்பியோட சமாதியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாளாம். ஏன் செத்ததுக்கு அப்புறமா? ஜிம்மன் ப்ளீஸ்
அவளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிலையா? சரி வா போகலாம் அப்படின்னு 3 பேர் சேர்ந்து சமாதிக்கு தான் வராங்க. அது ஒரு ஆறு பக்கத்தில் தானே இருக்கும். அங்கே தான் ஆக்சுவலாக அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அந்த பிளேஸ் தான் அவனோட ஜிம்மினோட தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் அங்கேயே ஜிம்மின் வந்து அவனுக்கு ஒரு கலரையெல்லாம் கட்டி வச்சுருப்பான். அங்கே அவள் வந்து ஒரு ஃப்ளவர்லாம் அதுவும் அவனுக்கு பிடிச்ச ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்து அவங்க ரொம்ப உட்காந்து அழுகிறா. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை விட்டு வந்திருக்கக்கூடாது, காசு தான் முக்கியம், அது இருந்தால் தான் எல்லாத்தையும் அடைய முடியும், அது இருந்தால் தன்னாலே ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் தப்பு பண்ணிட்டேன். அது ஹாப்பினஸ் கிடையாது. நீ எனக்கு காமிச்சியே ஒரு லவ், அதுதான் உண்மையான ஹாப்பினஸ். அதை மிஸ் பண்ணி இப்போ நான் உன்னையும் கொண்டுட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. இதுலேருந்தே தெரியுது அவளோட தப்பை அவள் உணர்ந்துட்டா அப்படிங்கிறது. வானுமே அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. பரவாயில்ல விடு, என்ன பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீ உன் தப்பை உணர்ந்துட்டில, உன்னை அவன் மன்னிச்சிருவான் அப்படின்னு சமாதானம்லாம் படுத்துறா. ஜிம்முனுக்கும் புரியுது. சரி பரவாயில்ல அப்படின்னு. இங்கே பார் விடு, என் தம்பி இதெல்லாம் மன்னிச்சிருவான். என் தம்பி என்றைக்குமே உன் மேலே கோவப்பட்டது கிடையாது. உன்னை அவன் உண்மையாகவே காதலிச்சான். நீ இப்படி பண்ணிட்டேன்னு உன் மேலே அவன் வருத்தமும் படல, எதுவும் பண்ணல. நீ அவன் லைஃப்பில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனால் வாழ முடியல. அதனால தான் இந்த முடிவு எடுத்துட்டான். இதுக்கான அர்த்தம் உன் மேலே கோபமாக இருந்தான்லாம் இல்லை. நீ அவனுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. விடு, இதுக்கடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவளை அப்படியே சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவளுக்கு சாப்பாடெலாம் போட்டு அவளை நல்லா கவனித்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க. எனக்கு ஒரு ஹாப்பினஸ். பரவாயில்ல, ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து ஜிம்னோட தம்பி சந்தோஷமாக இருப்பான், என் அக்காவும் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முன்கிட்ட எதை சொல்லும் போது ஜிம்னு சிரிச்சுட்டே, இதுக்கடுத்து அது என் தம்பியோட ஆத்மா சாந்தி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தில் என் தம்பி கோவமாக இருப்பான்னு நினைக்கிறவன். எனக்கு தெரியும் எந்த விஷயத்தில் அவன் கோவமாக இருப்பான்னு. அப்படியா? எந்த விஷயத்தில்? பின்னா என்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து ஒரு டார்ச்சர் பண்ணிங்களே எப்பா, அந்த குடிசைக்குள்ளே வச்சு துணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், குளிக்க ஒழுங்காக பாத்ரூம் இல்லாமல், தண்ணி இல்லாமல் போட்டு என்னை படுத்தி எடுத்தீங்கல்ல, அதுக்கு நிச்சயமாக உங்கள் தம்பி உன் மேலே கோவமாக தான் இருந்திருப்பான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணோம்? அதுக்கு இன்னிலேருந்து நான் வீட்டுக்கு மோட்ரு போட போகிறதில்ல. ஏன்டி? அப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுறது? இந்தாங்க குடம், அதோ அங்கே ஆறு இருக்குல்ல, போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எப்படி நான் எடுத்துகிட்டு வருவேன்? இந்த மாதிரி தானே ஒரு காலத்தில் நானும் எடுத்துகிட்டு வந்தேன் கல்யாணம் புதுசில், போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஜிம்முனை போட்டு படுத்துறா. ஜிம்முனும் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி கீழே கொட்டி விட்டு, அச்சிச்சோ தெரியாமல் கொட்டிட்டேனே, மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு மறுபடியும் ஒன்று எடுக்க விட்றா. அது பத்தாதுக்குன்னு கையில் மொபட்டியை கொடுத்து, போங்க, இந்த காய்கறி விதெல்லாம் இருக்குது, பின்னாடி கார்டனும் சும்மா தான் இருக்குது, செடி கொடி நான் வாங்கி வச்சுட்டேன், அந்த ரோஸை நட்டி வைங்க, இதை நட்டி வைங்க, அதை நட்டி வைங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் அவனை போட்டு நல்லா வேலையாக வாங்குறான். அவனும் வாங்க மகன் எல்லாம் செய்கிறான். அப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு அப்படியே குழுன்னு இருக்கு போல். சரி பரவாயில்ல, உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு இது பண்ணதால மன்னிச்சிட்டாலாமா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கா ஜிம்முனுக்கா. இருடி இரு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறேன், அதனால தான் நீங்கிட்ட தப்பிச்சிட்ருக்க. ஒன்ஸ் என் குழந்தை என் கைக்கு வரட்டும், உன்னை நான் உண்டு தான் ஆக்குறேன்னா இல்லையா மட்டும் பாரு. அப்படியா? ஆக்கிடுவீங்களோ? ஆமாண்டி, ஒரு குழந்தை வெளில வரட்டும், அடுத்த குழந்தைய கொடுக்குறதுக்கு ரெடியாரு அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஜிம்மன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பில்லோ எடுத்து அடிச்சிட்டு இருக்கா. ஜிம்மனும் அடிக்காதடி, திருப்ப அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறாலும் அடிச்சிருவேன் அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக லைஃப்பை வாழ்கிறாங்க. ஸோ இப்படியே வாயனுக்கு ஒரு டெலிவரி டேட் வரைக்கும் வந்துருச்சு. வாயனுக்கா டெலிவரி டேட் அப்பவும் பெயின் வரல. அப்பாவுக்கு கேஷுவலாக லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டு, ஜிம்மன் இன்றைக்கி டேட் கொடுத்துருக்காங்களா, வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு ஒரு கூலிங் கிளாஸை போட்டு தொப்பியை வர போட்டுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஹாயாக போயிட்டுருக்கா. ஜிம்முனுக்கு தான் கை காலெலாம் உதறுது. எப்படி குழந்தை பிறக்க போதோ, இவ எப்படி இருக்க போகிறாளோ, எப்படி தாங்க போகிறாளோ அப்படின்னு அவன் பயந்துட்டுருக்கான். ஆனால் அதெல்லாம் பிறந்துடும், நான்லாம் நல்லா தான் இருப்பேன், என் குழந்தை வெளில வர நினச்சி சந்தோஷமாக இருக்குது, வாங்க போவோம் அப்படின்னு அப்பாடுக்கு ஜாலியாக வந்துட்டுருக்கா. அவங்க அம்மாலாம் பார்க்குறாங்க, என்னடி இது, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பொண்ணுங்களும் ஒன்று வலியோடு வருவாங்க, இல்லைனா குழந்தை எப்படி பிறக்க போதுன்ற பயத்தில் வருவாங்க, தனக்கு என்ன ஆக போகுதுன்னு. இங்கே பார்த்தா உன் புருஷன் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான், நீ என்னன்னா ஹாயாக கூலிங் கிளாஸை போட்டு வர. அம்மா இதுக்குமா பயப்படணும், என் குழந்தை வெளில வரப்போகுது, எனக்கு அதை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது, எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு அப்பாட்டுக்கு அசால்ட்டாக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டுருக்கா. ஒரு வழியாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு எனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்தது வந்து பாய் பேபி தான். ஜிம்மு நான் நினைக்கிறானா நம்ம தம்பி தான் நம்மளுக்கு பையனாக பிறந்திருக்கா அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த குழந்தைய வாங்கி. ஆண்டி இது பார்க்க அப்படியே என் தம்பி மாதிரியே இருக்கா ஆண்டி. ஆமாப்பா, உன் தம்பி தான் உனக்கு பையனாக வந்து பிறந்திருக்கான்,
இதுக்கடுத்து நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். சரி, நான் எப்படி பார்த்துக்காம இருப்பேன்? இவன் என் பையன். நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். இவனோட வாழ்க்கையிலே இவன் என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லுவான் பாருங்களேன் அப்படின்னு அவனும் ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிட்டு இருக்கான். வாயனோட அப்பா என் அக்காக்காரி ஸ்டெப்பும் எல்லோரும் வந்து குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. ஜிம்முன் அப்படியே வாயனை பார்க்க போனான். வாயனா வரும்போது நல்லா கெத்தாக வந்திருப்பா இப்போ. ஜிம்முன் வலிக்குது ஜிம்முன், ஜிம்முன் கை வலிக்குது அது வலிக்குதுன்னு இருக்கா. ஜிம்முன்னு எல்லாத்தையும் அமுக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாடி ஆடினேன். ஏதோ குழந்தை பெற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பயம், எனக்குலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு வந்தேன். இப்போ பாரு பையன் பிறந்ததுக்கப்புறம் அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு இருக்க. பெற்று பாரு ஜிம்மன் தெரியும். சரி சரி வயன், ரொம்ப பயந்துட்டேன்டி, உனக்கு என்ன ஆகுமோ ஆகாதோன்னு. ஆனால் நீ ஒரு வழியாக என் குழந்தைய பெற்று நீயும் சந்தோஷமாக இருக்க, எனக்கு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு வாயனோட ஃபோர்க்கில் கிஸ் பண்ணுறா. வாயனும் ஸ்மைல் பண்ணுறா. அப்படியே உள்ள குழந்தையும் கொண்டு வராங்க. குழந்தையும் பார்த்து வாயன் சிரிக்கிறா. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டாட்டா பை சி லேட்டர் பாய்.